பெருமை பெரியதா அல்லது பணிவு பெரியதா? ஒருநாள் பரமசிவனும் பார்வதியும் முன் ஒளி பொங்கும் ஞானப்பழம். உலகை முதலில் சுற்றிவரும் மகனுக்கே இது என்றார் பரமசிவன். வேலுடன் எழுந்தார் முருகன். மயிலில் ஏறி புறப்பட்டார். மலைகள் அதிர்ந்தன, மேகங்கள் பிளந்தன. அவர் வேகம் மின்னலை மிஞ்சியது. உலகம் முழுவதும் சுற்றி வெற்றியுடன் திரும்பினார். ஆனால் ஞானப்பழம் ஏற்கனவே விநாயகனின் கையில். அவர்களே என் உலகம் என்ற ஒரு சொல் போட்டியை முடித்துவிட்டது. அந்த நொடி முருகனின் கண்களில் தீப்பொறி. அது பொறாமையல்ல, அது வேதனை, அது மனக்காயம். என் முயற்சி, என் பயணம். அந்த கேள்வி மனதில் எரிந்தது. அவர் அலங்காரத்தை கழற்றினார், கிரீடத்தை நீக்கினார், அரியணையை விட்டு நடந்தார். யாரையும் குற்றம் சொல்லவில்லை, யாரிடமும் கோபம் காட்டவில்லை. ஆனால் அமைதியாக விலகினார். அந்த நடை, அந்த அமைதி, அந்த துறவு, அதுவே பழனி. மலையின் உச்சியில் ஆண்டியாக நின்றார். கையில் வேல், மனதில் ஞானம். அப்போது பரமசிவன் சொன்னார், பழம் நீயே. அந்த வார்த்தை கோபத்தை உருகச் செய்தது, வேதனையை ஞானமாக மாற்றியது. இன்று பழனி சொல்லும் செய்தி, கோபம் வந்தாலும் அதை ஞானமாக மாற்று. அரோகரா. அடுத்த படைவீட்டில் சந்திப்போம். அரோகரா.